உங்களோடு கூட இருக்கிறனால இயேசு கிறிஸ்துவனுடைய இனி நாமத்தினாலே யாரும் வாழ்த்துக்கிறேன். நாடு உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் தேவனுடைய கிருபையும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் நிறைந்த நல்ல நாளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 9வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 9வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். பிறவி குருடனாய் பிறந்த ஒரு மனுஷனை பார்த்து, மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நிமித்தமாக 30 வயதுக்கு மேற்பட்ட ஒரு நபராக இருக்க வேண்டும். ஒரு மனுஷன் 30 வருட காலமாக 30 வயதுக்கு மேற்பட்ட காலமாக குருடனாய் இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து, பிறவியிலிருந்து குருடனாய் இருக்கிற ஒரு மனுஷன் பார்த்து சீஷர்கள் கேட்கிறார்கள், இயேசுவே, ரவி, போதகரே, இந்த மனுஷன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா, இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா என்று. இயேசு கிறிஸ்துவானவர் மறுமொழியாக இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இவன் இப்படியாக பிறந்திருக்கிறான் என்று சொல்லி. மனிதர்களுடைய பார்வையில், பொதுவாக மனிதர்கள் பார்க்கிற பார்வையில், ஒரு மனிதனுடைய கஷ்டம், ஒரு மனிதனுடைய இயலாமை, ஒரு மனிதனுடைய இல்லாமை, வெறுமை அல்லது அவனுடைய நஷ்டம் சாபமாக, பாவமாக கருதப்படுகிற நாட்கள் இன்றைக்கு மாத்திரமல்ல, அன்றைக்கும் இருந்தது. மனிதர்கள் பார்த்த உடனே, முதல் தடவை பார்க்கிற பொழுதே அவனை நியாயம் தீர்த்து விடுகிறார்கள். இவன் இப்படிப்பட்ட ஒரு நபர், இவனுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, இவனுடைய வாழ்க்கை, இவனுடைய கஷ்டம் பாவத்தின் நிமித்தமாக அல்லது சாபத்தின் நிமித்தமாக, இவனுடைய இயலாமை பாவத்தின் நிமித்தமாக வந்தது, சாபத்தின் நிமித்தமாக வந்தது, இவனுடைய பரம்பரை சாபம் என்று சொல்லி முதல் தடவை பார்க்கிற பொழுதே அல்லது பார்த்த உடனேயே அவர்கள் நியாயம் தீர்த்து விடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவானவரோடு கூட இருந்தும் இயேசு கிறிஸ்துவானவருடைய சீஷர்களுக்கு பல கேள்விகள் இருந்தது. அவர்களுடைய சார்பில் பார்க்கும் பொழுது அவருடைய கேள்விகள் நியாயமான கேள்விகள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவானவரை பார்த்து சில வருடங்கள், இயேசு கிறிஸ்துவானவரோடு இருந்த மொத்த வருடங்களையும் நாட்களையும் பார்க்கிற பொழுது 3.5 வருடங்கள் அழைக்கப்பட்டு 3.5 வருடங்கள், இந்த 3.5 வருடங்களுக்குள்ளே அவர்கள் பெற்றுக்கொண்ட பயிற்சியினால் அவர்கள் பல வருடங்கள் ஊழியம் செய்தார்கள். இன்றைக்கு இந்த அவர்கள் 3.5 வருடங்களுக்குள்ளே பல விடயங்களை கற்றுக்கொண்டார்கள். நாங்கள் இன்றைக்கு பல வருடங்களாக இருந்தும் சில விடயங்களை மாத்திரம் கற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். தேவனிடத்தில் கிருபை பெற்ற தேவஜனமே, ஒரு மனுஷனுடைய கஷ்டமோ, ஒரு மனுஷனுடைய நஷ்டமோ, அவனுடைய வாழ்க்கை தரமோ, அது பாவமோ சாபமோ அல்ல. இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிற காரியம், அவனுடைய தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக அவனுடைய வாழ்க்கை அல்லது அவனுடைய இந்த வியாபாரம் அல்லது அவனுடைய கல்வி, அவனுடைய காரியங்கள் இப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று சொல்லி. கல்வி கற்க முடியுமான சூழ்நிலை இருந்தும் கல்வி கற்காமல் இருப்பது அவனுடைய குறை. வியாபாரத்தில் நல்ல இடத்துக்கு வரக்கூடியதான ஒரு சூழ்நிலை இருந்தும், சந்தர்ப்பம் கிடைத்தும் அதை பயன்படுத்தி கொள்ளாமல் இருப்பது அவனுடைய குறை, அவனுடைய பிழை. மற்றபடி சில நபர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் எவ்வளவு முயற்சித்தாலும் அல்லது அவர்களுடைய எல்லாவித சூழ்நிலைகளையும் தாண்டி வருவதற்கு மிகவும் கடினமான சந்தர்ப்பங்களுக்கு, சூழ்நிலைகளுக்கு அவர்கள் முகம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி அவர்கள் முகம் கொடுக்கிற, கஷ்டப்படுகிற சூழ்நிலைகள் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக அல்லது தேவன் அவர்களுக்குள்ள கிரியை செய்யும்படியாக அல்லது தேவன் அவர்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் சில காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். தேவனுடைய அனுமதியோடு கூட மாத்திரமே அந்த கஷ்டமோ, நஷ்டமோ, வியாதியோ, ஏதோ ஒரு காரியம் எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வருகிறது. யோபுவினுடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை நாங்கள் பார்ப்போமேயானால், தேவனுடைய அனுமதியோடு கூட எல்லாம் நடந்தது. தேவன் அதை திருப்பி கொடுத்தார். தேவனுடைய அனுமதி இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையிலும்
எந்த ஒரு காரியமும் நடக்காது. தேவன் அறியாமல் எதுவும் நடக்காது என்பதை ஞாபகத்திலே வைத்துக்கொள்ள வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. தேவன் அனுமதிக்கிறது நிமித்தமாக நீங்கள் இன்றைக்கு இப்படியான சூழ்நிலைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியதாய் இருக்கிறது. எல்லா சூழ்நிலைகளும் அல்ல, எங்களுடைய பிழைகளினாலே சில காரியங்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்கிறோம். அதற்கு தேவன் பலி அல்ல. தேவனுடைய அனுமதியோடு கூட சில காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. அது தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக என்பதை ஞாபகத்தில் வைத்திருந்து, தேவன் அனுமதிக்கிற வரைக்கும் அந்த காரியத்துக்குள்ளே கடந்து செல்ல வேண்டியது, பொறுமையோடு கூட இருக்க வேண்டியது எங்களுடைய ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்க நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.